ஹலோ எவ்ரிவன். சிவனையும் முருகரையும் ஒரே கோவிலில் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரே கல்லில் ஒரே சிலையில் பார்த்துருப்பீங்களா? கொஸ்டின் மார்க் தானே. வாங்க, அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு முன்னாடி சின்னதாக ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். சிதம்பரம் பக்கத்தில் இருக்க வனப்பகுதியில், பிச்சாவரம் அப்படின்ற வனப்பகுதியில் தான் வந்து இந்த சுவாமியை வழிபட்டுட்டு வந்தாங்க. 3 கற்களை வச்சு வழிபட்டுட்டு வந்தாங்க. ஒரு சில சுச்சுவேஷன்னால அந்த சுவாமி வந்து அந்தியூர் புதுப்பாளையத்துக்கு வந்து வந்தடையுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து குருநாத சுவாமி கோவிலாக வழிபட தொடங்குறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 3 கற்கள் சொன்ன தெரியுமா? ஒரு கல் வந்து சிவனும் முருகரும் சேர்ந்து குருநாத சுவாமியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொரு கல் விஷ்ணு, இன்னொரு கல் காமாட்சி அம்மன் அப்படின்றதா அந்த அம்சங்களாக இருப்பதாக அங்கே இருக்க ஒரு ஐதீகம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஊரில் இருக்க மக்கள்லாம் அந்த கற்கள் வளர்ந்து வருது அப்படின்றது நம்புறாங்க. இதுல ஒரு பெரிய ஹைலைட்டே என்னன்னா, அங்க இருக்க ஆடி திருவிழா கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்கும் அந்த திருவிழா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 6 நாள் அந்த பூஜை அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வருஷம் 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் குதிரை சந்தை, ஏசியாலே வந்து ரொம்ப பெரிய குதிரை சந்தை எங்கே இருக்குன்னா அந்தியூரில் தான் இருக்குது. அதை தாண்டி குதிரை மாடு அப்படின்ற கால்நடை எல்லாமே திருவிழாவில் வந்து பார்க்கறதுக்காகவும், தென் அந்த குதிரை மாடு எல்லாத்தையும் விற்பனைக்காகவும் அங்கே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால் அந்தியூர் குருநாத சுவாமி கோவில் தான் ஈரோடிலே மிக மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருவிழான்னு சொல்கிறாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்னா உங்களை மாதிரி தெரியாத இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போன டைமில் வந்து திருவிழாவில் வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் திருவிழாக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து போயிட்டேன். எனக்கு கூட்டத்துக்கு முன்னாடியே போய் பார்த்தப்போ தான் மழை வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் போன டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மழையாக இருந்துச்சு. உள்ள கோவிலுக்குள்ளே போகிறேன், அந்த வனத்து கோவிலுக்குள்ளே போனோடனே அவ்வளோ மழையாக இருந்துச்சு. வனம் கோவில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 3 கற்களை வச்சு எல்லாமே சிலை வழிபாடுலாம் கிடையாது. அங்கே ஃபுல்லாகவே கற்களுக்கு வச்சு தான் கோவில் இருக்கும். தென் அங்கே வந்து வீரபக்தருக்கு தான் வந்து கெடா வெட்டுவாங்க, வனத்தில் தான் கெடா வெட்டுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இன்னொரு கோவில் வந்து மடப்பள்ளியில் வந்து எல்லாமே வந்து சிலையாக வச்சு வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கெல்லாம் வந்து எந்த ஒரு கெடா வெட்டுமே கிடையாது. வனக்கோவிலில் மட்டும்தான் கெடாலாம் வெட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் சடல், இங்கெல்லாம் வந்து சடலுக்கு பேர் வந்து தூரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரோடு மாவட்டத்தில் தூரி நிறையா வந்து விளையாடுறது, குழந்தைகள் விளையாடுறதுக்கு அவ்வளோ போட்டிருந்தாங்க. நிறையா தூரி, நிறையா சடல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களும் அந்தியூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் போயிட்டு பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்து, சாமியை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து மறக்காமல் கமெண்ட் போடுங்க. எனக்கெல்லாம் கோவில் பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருக்கும். நீங்களும் அதே மனநிறைவை அடையணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஈரோடு மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.